பிரதமர் வேட்பாளர் யார் என இறுதி வரை சரியான திட்டமிடல் இல்லாததால் அதிமுக உடனான கூட்டணியை பாஜகவுடன் மாற்றினோம் என பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பாஜக சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திலகபாமா கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளராக போட்டியிடும் முகமது முபாரக் விசாரணை வளையத்திற்குள் இருக்கக்கூடியவர் என தெரிவித்தார். மேலும் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற திட்டமிடல் அதிமுகவுக்கு இல்லை எனவும், தேசத்தை பற்றி பேச தெரியாதவர்களுடன் எப்படி கூட்டணி வைக்க முடியும் எனவும் தெரிவித்த அவர், இதன் காரணமாகவே அதிமுக உடனான கூட்டணி முறிக்கப்பட்டு பாஜகவுடன் கைகோர்த்ததாக தெரிவித்தார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திமுக 39 எம்பியை வச்சிருந்தாங்க. ஒன்னையும் வாங்கிட்டு வந்து தர முடியலைங்கிறாங்க. எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்கு போட போறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு பிரதமர் யாருங்கிறதே கேள்வி இல்லை. உண்மையில் மக்களுக்கான திட்டங்களை பாரத பிரதமர் மோடி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்து சேர்ப்பதற்கான உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரே வேட்பாளர் மாம்பழம் சின்னத்தில் இருக்கக்கூடிய நான் மட்டும்தான். அந்த வகையில் மக்களுக்கான எல்லா நலத்திட்டங்களும் திமுக கமிஷன் அடிச்சு பழகிட்டாங்க. எங்களுக்கு அந்த தேவை இல்லை. அதனால திட்டங்கள் நேரடியாக மக்களிடம் சென்று சேர்க்க நாங்கள் பாடுபட முடியும். 20 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை 5 ஆண்டுகளில் தந்துவிட முடியும். 2.5 வருஷம் பொறுத்திருந்து பாருங்க. திலகபாமா எதுவும் செய்யலைன்னா சட்டையை பிடிச்சு எங்க வேணாலும் கேட்கலாம். பதவியை விட்டுட்டு போற கூட தயார். ஆனால் 5 ஆண்டுகளில் நான் செய்து முடித்தது பிறகு மக்களிடம் ஓட்டு கேட்க தேவையே இல்லாமல் மீண்டும் வேண்டும் என்று கேட்பார்கள். நரேந்திர மோடி அவர்களின் பேராதரவோடு இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறோம். வெற்றி உறுதியாயிருக்கிறோம்.